வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025 நவம்பர் மாத ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, குரு பகவான் உச்சம் பெற்ற நிலையில் இந்த மாதம் முழுக்க இருப்பாருங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு 4, 5 கிரகங்கள் குருவோட பார்வையிலே இருப்பாங்க. அதாவது புதனாக இருக்கட்டும், செவ்வாயாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா குருவோட பார்வையில் இருக்கனால அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நல்லது நடக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்குங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக கன்னி ராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். இப்போது சிம்மராசி நேர்களை பொறுத்தளவுக்கு உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் குருவோட பார்வையில் இருப்பாருங்க. இது மிகப்பெரிய ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில குழப்பமான சூழ்நிலையில் இருப்பீங்க. அது எதனால் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் நீச்சம் பெற்ற நிலையில் இந்த மாதத்தில் 15 தேதி வரைக்கும் இருப்பாருங்க. அதனால தொழிலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்களில் நீங்கள் முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலையில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 15 தேதிக்கு பிறகு சூரிய பகவான் 4ஆம் இடத்துக்கு உச்ச குருவோட பார்வைக்கு வந்துடுவார். அதனால் இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே மாறிடுங்க. அதனால் இந்த மாதத்தில் 15 தேதிக்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கட்டும், உங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்ததாக ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ராசிநாதன் 4ஆம் இடத்துல உச்ச குருவோட பார்வையில் இந்த மாதத்தில் 15 தேதிக்கு அப்புறம் இருக்கனால பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் நீங்கள் வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரியான கனவில் இருந்திருப்பீங்க. அது எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. நீங்கள் புதுசாக நீங்கள் வீட்டுக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், புதுசாக நீங்கள் நிலங்கள் வாங்குறது, இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக நல்ல ஒரு ஆடம்பரமான நீங்கள் கார் வாங்கணும், பைக் வாங்கணும், அந்த மாதிரியான ஆசைகள் இருந்திருக்கலாம். அது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க இந்த மாதம். அடுத்ததாக ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதம் முழுக்கவே பார்த்திங்கன்னா உச்ச குருவோட பார்வையில் சனி பகவான் இருப்பார். அதனால் உங்களுக்கு அஷ்டம சனியோட தாக்கமெல்லாம் கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. அடுத்ததாக ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு நிறைய அலைச்சல்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. இதுதான் உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், இதில் எல்லாமே நல்ல முன்னேற்றங்கள், லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த நவம்பர் மாதம் இருக்குங்க. அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்ச குருவோட பார்வை இருக்கனால உங்களுக்கு பிள்ளைகள் மேலே நம்பிக்கை வரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்டு நடந்துக்குவாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், உங்களுக்கு பிறகு அவங்க எடுத்து நடத்துவாங்க அப்படிங்கிறதுக்கான நம்பிக்கை வரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க இது. ஆக மொத்தம் சிம்மராசி நேர்களை பொறுத்தளவுக்கு வரக்கூடிய 2026 நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய சோதனைகளும் இருக்காதுங்க. ஆக மொத்தம் சிம்மராசி நேர்களை பொறுத்தளவுக்கு இந்த 2025 நவம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக கன்னிராசி நேர்களை பொறுத்தளவுக்கு உங்களோட ராசிநாதன் புதன் உச்ச குருவோட பார்வையில் இந்த மாதம் முழுக்கவே இருப்பாருங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் இந்த மாதத்தில் 15 தேதி வரைக்கும் இருப்பார். அதனால் பார்த்திங்கன்னா இந்த 15 தேதி வரைக்குமே உங்களுக்கு நல்ல பண வரவு இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த மாதத்தில் 15 தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துக்கு சூரியன் போயிடுவார். அப்போது 3ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சூரியன், புதன், செவ்வாயெல்லாம் இருக்கிறனால குருவோட பார்வையில் இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா குரு உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோச்சார நிலையில் கிரகங்கள்லாம் ரொம்பவே அட்டகாசமான இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். அடுத்ததாக பெண்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு கணவன் மேலே இருந்த, குழந்தைகள் மேலே இருந்த மன அழுத்தங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். அடுத்ததாக 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கனால பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அந்யோன்யம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ரொம்பவே கனிவாக இருக்குங்க. குடும்பமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் ரொம்பவே கனிவாக இருக்கும் இந்த மாதத்தில். அடுத்ததாக ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நீங்கள் காதலிச்சிருப்பீங்க. உங்களுடைய பெற்றவங்கள்ட்டேருந்து நீங்கள் சம்மதத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அந்த மாதம் இருக்குங்க உங்களுக்கு. அடுத்ததாக தம்பி தங்கச்சிங்களோட உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள், மன அழுத்தங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். மட்டும் இல்லாமல் உங்களுடைய தம்பி தங்கச்சிங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தம்பிக்கு நீங்கள் ஏதாவது பண உதவி செஞ்சு அவங்களோட தொழில் முன்னேற்றத்துக்காக நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க.
அந்த தொழில்லாம் சரியாம போகாம இருந்திருக்கலாம். அது எல்லாமே நல்லபடியா போகக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா இருக்குங்க இது. இது மட்டும் இல்லாம இளைய பருவத்தில இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, புதுசா காதல் மலரக்கூடிய ஒரு மாதமா இருக்குங்க இது. அடுத்ததா உங்களுக்கு மேற்கு திசையிலேருந்து லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்குங்க. யார் யாரெல்லாம் வெளிநாடு, வெளி மாநிலங்கள் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு நீங்க போறதுக்கான ஒரு சிறப்பான மாதமா இருக்குங்க இது. மட்டும் இல்லாம உங்களுடைய பங்காளி வழியில நெறைய பேருக்கு பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கலாம். அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்குங்க உங்களுக்கு. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி நேயர்கள் நெறையவே நீங்க கஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த கஷ்டம் எல்லாம் விலகக்கூடிய ஒரு மாதமா இருக்குங்க இது. இது மட்டும் இல்லாம அந்நிய இனமா இருக்கட்டும், அந்நிய மதமா இருக்கட்டும், அந்நிய மொழி பேசுறவங்களால உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா இருக்குங்க இது. மொத்தம் பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமா இருக்குங்க. நம்புங்க எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.